லட்டு பாவங்கள் வீடியோவை நீக்கி இப்போ பரிதாபங்கள் சேனல் வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. கடைசியில இவங்களையே என்னென்ன பண்ண வச்சுட்டாங்க பாருங்க. திருப்பதி லட்டு விவகாரம் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சோ இப்போ பரிதாபங்கள் சேனல் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அதை காமெடியா வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் மக்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில அவங்க கலாய்க்காத விஷயமே கிடையாது. அண்ட் இப்போ ரீசெண்டா இந்த லட்டு விவகாரம் பத்தி லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாங்க. அவங்க போஸ்ட் பண்ண சில மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ஆனா உடனே பாத்தீங்கன்னா சேனல் அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு வருத்தம் தெரிவிச்சும் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. கடைசியா பரிதாபங்கள் சேனல்ல வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கில உருவாக்கப்படல. அதையும் மீறி சில பேருடைய மனசு புண்பட்டு இருந்தா அதுக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். சம்பந்தப்பட்ட காணொலியை நீக்கி இருக்கோம். இது போல ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம்னு டீம் பரிதாபங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படிதாங்க மெய்யழகன் படத்துடைய ப்ரமோஷன்ல நம்ம கார்த்தியும் விளையாட்டா லட்டை பத்தி அது சென்சிட்டிவ் டாபிக்ங்க, அதை பத்தி பேச வேணாம் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த வீடியோ பார்த்துட்டு பவன் கல்யாண் அவர்கள் விமர்சனம் செய்ய உடனே கார்த்தி மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதே மாதிரி பிரகாஷ் ராஜ் சொன்ன ஒரு விஷயத்த பத்தியும் பவன் கல்யாண் அவர்கள் அட்ரஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ பரிதாபங்கள் சேனல் லட்டு வீடியோவையும் நீக்கி இருக்காங்க. ஏங்க அதுக்குன்னு அந்த லட்டு விவகாரத்துல நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்றது கூடவா சொல்லக்கூடாது? கருத்து சுதந்திரம் அப்ப எங்கன்னு பல நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டும் இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.